கர்த்தர் நல்லவர். இன்றிரவு தூங்க போவதற்கு முன்பாக இந்த நல்ல வார்த்தைகளை தியானம் பண்ணுங்க. உங்களுடைய தூக்கம் ரொம்ப இன்பமாக இருக்கும். மத்தேயு 6ஆம் அதிகாரம் இந்த பிற்பகுதி எனக்கு ரொம்ப பிடித்த பகுதி. ஆண்டவர் சொல்கிறாரு, கவலைப்படுகிறதுனால நீங்கள் எதை சாதிக்க முடியும் அப்படின்னு கேட்குறாரு. உங்களுடைய சரீரத்தில் உயரத்தை கூட்ட முடியுமா, இல்லை வேறு ஏதாவது செய்ய முடியுமா? ஆண்டவர் நம்ம பார்த்து கேட்குறாரு. அந்த அதிகாரம் எப்படி முடியுதுன்னா, முதலாவது தேவ ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், இவைகள் எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும் சொல்லலை, கூட கொடுக்கப்படும்ன்றார். இந்த உலகத்தில் நம்ம வாழ்கிறோம். நிறைய பேர் தப்பாக நினச்சிக்கிறாங்க. ஐஸ்வர்யம் தேவையில்லை, சொந்த வீடு தேவையில்லை, ஆண்டவர் தான் வரப்போகிறாரு, இந்த இடம்லாம் தேவையில்லை. ஆண்டவர் வராரு. அது வரைக்கும் அவரை மதித்து சுவிசேஷத்தை விசுவாசித்து இயேசுவை இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு விசுவாசத்தில் வாழ்கிற நம் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் நல்ல காரியங்களை வைத்திருக்கிறார். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டும் என்று பரமபிதா அறிந்திருக்கிறார். ஆகவே இந்த இரவு தூங்க போவதற்கு முன்பாக நல்ல ஜெபம் பண்ணுங்க, நல்ல விசுவாசிங்க. உங்களுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் கர்த்தர் தர அவர் பிரியமாக இருக்கிறார், அறிந்திருக்கிறார். சோர்ந்து போய் கவலையோடு தூங்க போகாதீங்க. மாறாக விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு தூங்க போங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் நல்லவராக இருப்பாராக. குட் நைட். காட் பிளஸ் யூ.